பிரைஸ் த லார்ட். என்னை மீறி ஒன்றும் வராது, நான் பார்த்து கொள்கிறேன், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஸோ ஆவியானவர் சொல்கிறாங்க, என்னை மீறி ஒன்றும் வராது, தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க. இந்த உலகத்தில் நம்மளை உயர்த்த, நம்மளை லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக, நம்ம வாழ்க்கையை தேவன் மறுரூபமாக்குறதுக்கு தேவன் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அவரை மீறி நம்மளுக்கு எந்த பிரச்சனை, போராட்டம் எதுவுமே வராதுங்க. அவர் எப்பவும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பார்த்து கொள்வாங்க. சரிங்களா? ஸோ அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஜெயிக்க பண்ணுவாங்க. மகிமையான காரியங்கள் நடக்கும். சரிங்களா? தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். சரிங்களா? ஸோ அதனால அவரை தேவன் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவாங்க. சரிங்களா? அவரை மீறி எதுவும் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வராது. சரிங்களா? அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்கள் செய்வாங்க. அவரை மீறி எந்த போராட்டம், பிரச்சனை எதுவுமே வராது. அவர் ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு ஹவர்ஸு, எல்லா இமைப்பொழுதுகளிலும் தேவன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஸோ தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஜெயிக்க பண்ண கண்டிப்பாக வைப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய திட்டம் வாலிப சகோதரர் வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை மீறி அவரை மீறி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதே போல் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. நம்ம அவரோடு இருக்கும்போது, அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தேவன் நம்மளை உயர்த்த தான் அவ்வளோ பாடுகள், வேதனைகள், அவ்வளோ நெருக்கங்கள் அனுபவித்தாங்க. ஆனால் அவங்க முறுமுறுக்கவும் இல்லை, அவங்க கோவப்படவும் இல்லை, அவங்க அதை விட்டு அங்கேருந்து விலகி வரவும் இல்லை. எல்லாமே நம்மளை உயர்த்துறதுக்கு, நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, நம்மளை மறுரூபமாக்குறதுக்கு தேவன் இவ்வளோ பாடுகள், வேதனைகள் அனுபவிச்சாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதை விட எந்த பிரச்சனை, போராட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைனாலும் நம்ம அதிலேருந்து ஃபேஸ் பண்ண தேவன் உதவி செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.